மாட்டுக்கறிக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வீட்டுக்கு தெரியாமல் கூட மாட்டுக்கறி வந்து சாப்பிடு உடம்புக்கு நல்லதுங்கிறீங்க. பன்னிக்கறிக்கும் வெயிலாக அடிக்குது சென்னையில், ஓவர் ஹீட்டாக இருக்குது, பன்னிக்கறி சாப்பிட்டா குளிர்ச்சி. அதனால் அண்ணன் சொல்கிறேன், வீட்டில் வந்து பன்னிக்கறி சாப்பிட வேணாம்லாம் சொல்கிறவங்களாம் பயிற்சி கேட்காத, வீட்டுக்கு தெரியாமல் வந்து பன்னிக்கறி சாப்பிடு அப்படின்னு அண்ணன் சொல்லிடுவாரா? ஏன் சொன்னால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் கோவப்படுவாங்க. ஏன்னா அது அவங்க பண்பாடு. அவங்க கோவப்படுவாங்கன்னு இதை சொல்ல மாட்டாரு, அவங்கள குளிர்விக்கணும்னு அதை சொல்கிறாருங்கிறது உங்கள் ஸ்டாண்ட். அதுதான் சொல்கிறேன். அவங்கள குளிர்விக்கிறாரா இல்லையா? மாட்டுக்கறி அவங்க சாப்பிட்றாங்க, முழுக்க மாட்டுக்கறி பேசுறது ஓட்டுக்கு தான். அப்புறம் என்னங்க வேற எப்படி நான் சொல்ல முடியும்? இந்த அரசியல் வந்து தமிழ் தேசியம் கிடையாதுங்கிறேன் நான், அவ்வளோதான். இது வந்து ஒரு அபத்த அரசியல். இந்த அபத்தத்தை தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க மேடைக்கு மேடை. அப்போ இதுக்கு ஒரு முடிவு கட்டி தானே ஆகணும், இதை பேச்சு பொருளாக்கி முடிவு கட்டி தானே ஆகணும். இன்னொன்று சொல்கிறாரு, மாட்டுக்கறி சாப்பிடாதவனா நான் மனுஷனாவே மதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல மாட்டை தூக்கிட்டு பண்ணியை போடுங்க நீங்கள், போட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஓட்டு கேளுங்களேன். இஸ்லாமியர்கள்லாம் உங்களை அப்படியே அவங்க உங்களை எப்படி மதிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு கேடுகட்ட தனம். வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிபோகும், நிறையா மயில்கள் வந்து அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியலை. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.